கொஞ்ச நேரம் கண் ஆசரம்னு சொல்லிட்டு சாய்வோம். ஐயோ 130 ரூபா கொடுத்துட்டோமே மனசு அடிச்சுக்கும். இது வரைக்கும் 2000 வருஷம் தமிழ் சினிமாவில் யாருமே இந்த வருஷம் கிளைமேக்ஸ் பண்ணதே இல்லை. கல்யாணம் உங்களுக்கு ஆக போகுது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு தடவை படம் பார்த்துட்டு போயிருங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் நல்ல சோஷியல் மெசேஜ் இருக்குது. இதில் வந்து ஒரு ட்விஸ்டெல்லாம் இருக்குது படத்தில். கடைசியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் கூட நடந்திருக்குது. அதனால நல்லா இருந்தது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை வந்து மற்ற சில மடத்தில் வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம், அடுத்து இது நடக்கலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். இல்லை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நினைக்கவே இல்லை. நல்லா இருந்தது படம், ரொம்ப நல்லா இருக்குது. இது நல்லா நிறைய வந்திருந்தா கூட இதில் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக விஷயம், எவ்வளோ நிறைய விஷயங்கள் ஸ்கேம்ன்றது வந்து நிறைய விஷயங்கள் எப்படி மக்கள்கிட்ட சொல்ல போய் எவ்வளோக்குள்ள சொல்ல போனால் கூட மக்கள் எங்கேயாவது ஒரு இடத்த திருப்பி அந்த இடத்துல போய் ஸ்கேமில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இது வந்து எத்தனை தடவை வந்தாலும் இது ஒரு வித்தியாசமாக அந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு படத்தில். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம், ரொம்ப நல்லா இருக்குது. ராஜ் பிரதாப் சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். மெசேஜ் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ இன்கேஸ் சும்மா ஒரு கார் வாங்க போகிறோன்னா அந்த இடத்த விசாரிக்காமல் யார் வச்சிருக்கா அதெல்லாம் பார்க்காம போய் வாங்குறோம் இல்லைங்களா. அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வராங்கன்னு தான் கதை. நிறையா படம் வந்திருக்கலாம், ஆனால் இது எங்கேயுமே பார்க்காத விஷயமா தான் இருக்குங்க. இதை பார்த்து காப்பி அடித்தாங்க அப்படின்ற சொல்கிற இதுவே கிடையாது. இதை பார்த்து வேணால் காப்பி அடிக்கலாம், அந்தமாரி இருக்குது. லேகே கிடையாது, எங்கேயுமே லேக் கிடையாது. மியூசிக்லேருந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்லேருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எஃபெக்ட்ஸ்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ராமா இப்போ தான் பாட்டு வந்தேன், சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கருத்துள்ள ஒரு படத்தை வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. 190 ரூபாய்க்கு ஒர்த்தபிளான ஒரு மூவி. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது. டைரக்டருடைய பெரிய ப்ளஸ்ஸு வந்து அவருடைய ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருந்துச்சு. பார்ட் டைமாக பண்ணாலே சூப்பராக பண்ணுறாருன்னா அப்புறம் ஃபுல் டைமாக பண்ணால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வந்து அவர் அடுத்து ஃபுல் டைமாக படம் பண்ணணும். அது நம்ம சொல்ல முடியாதுல்ல பிரதர். இது வந்து நல்ல ஒரு மெசேஜ். அதாவது புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவசரப்பட்டு குழந்தை இல்லையேன்னு வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போகாமல் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்ல விரும்பலை, ஸ்பாயில் பண்ண விரும்பலை. பார்த்தீங்கன்னா மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, காமெடி நல்லா இருந்துச்சு, எல்லாத்தோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்து ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எந்த அடல்ட்டும் கிடையாது. தேங்க்யூ. நல்லா இருந்தது. ஹீரோ பிரதீப் ப்ரோ வந்து ரொம்ப நேச்சராக ஒர்க் பண்ணியிருந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியல. ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவரால் என்ன கொடுக்க முடியுமோ அந்த 100% அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் பூர்ணிமா வந்து அவங்க ரியலாகவே பண்ணியிருந்தாங்க. எப்படி சொல்கிறதுனா அவங்கள பார்க்கும்போது அந்த கேரக்டரோட ஃபீல் வந்தது அப்படியே. ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மியூசிக் நல்லா இருந்தது படத்தில். ஸோ முக்கியமாக அண்டு சொல்ல வர இருந்த மெசேஜை வந்து கிளியராக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. அவ்வளோதான். அது என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம ஏதாவது சொல்யூஷனுக்கு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டாக நிறைய விஷயத்தை தேடி போயிட்டு நிறைய ப்ராப்ளமில் இன்வால்வ் ஆகிக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் குழந்தை இல்லைனாலும் சந்தோஷமாக நம்ம இருக்கலாம் அப்படின்றத வந்து ஆமாம் இது யூஸ்வலாக இருந்தாலுமே வந்து இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு ப்ரோ. அவ்வளோதான். மியூசிக் நல்லா இருந்தது ப்ரோ. ரியலாகவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ ஓவரால் நல்லா இருக்குது படம். இட்ஸ் நைஸ் மூவி. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை பற்றி தைரியமாக வந்து படத்தில் சொல்லியிருக்காங்க. முதல் படத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் யாரும் தைரியமாக இப்போ சொல்கிறது இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நம்ம தப்பிச்சா போதுன்னு நிறைய பேர் படம் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. இவ்வளோ படத்த விஷயத்தை வந்து தைரியமாக சொன்ன டேரக்டருக்கு வந்து பாராட்டுகள் ப்ரோ. படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பற்றி சொல்லியிருக்காங்க ப்ரோ. மெடிக்கலில் நடக்கிற ஒரு ஸ்கேம் பற்றி. அது நடக்குதான்னு எனக்கு தெரியல, படத்தில் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டலில் தேடி போகிறாங்க. அங்கே வந்து ஒரு ஸ்கேம் ஏமாத்தின ஒரு ஹாஸ்பிட்டலே ஸ்கேமாக இருந்தால் எப்படி இருக்குன்றதான் வந்து சொல்லியிருக்காங்க ப்ரோ. இது ரொம்ப டீட்டெயிலாக வந்துருக்கு ப்ரோ. நிறைய இடத்துல அங்கங்கே டச் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. இது ரொம்ப ஸ்க்ரீன் பிளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் வச்சு தான் படமே வந்து சுத்தம். அது அப்படி தான் வந்திருக்கு. படம் மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ப்ரோ. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இப்போ கல்யாணம் உங்களுக்கு ஆக போகுது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு தடவை படம் பார்த்துட்டு போயிருங்க.
மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்கு. கேமராவும் நல்லா இருக்கு. நாங்களே ட்ராமாவோட தான் வந்திருக்கோம் உள்ள. சரி என்னடா பார்க்கலாம், ஏதோ இமேஜ்லாம் டிசைன்லாம் புதுசாக பண்ணியிருந்தாங்களே, சரி என்னதான் இருக்குண்ணா ட்ராமாவில் போய் பார்க்கலாம்னு வந்து பார்த்தா உண்மையிலே ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே வந்து ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு என்னடா சீன் இப்படி போகுது, சரி ஓகே கொஞ்ச நேரம் கண் ஆசரம்னு சொல்லிட்டு சாய்வோம். ஐயோ 130 ரூபா கொடுத்துட்டோமே மனசு அடிச்சுக்கும். அது இருந்தாலும் சரி உட்காந்து அந்த படத்தை என்னதான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். நான் உண்மையாக படம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கிளைமேக்ஸ்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் 2000 வருஷம் தமிழ் சினிமாவில் யாருமே இந்த வருஷம் கிளைமேக்ஸ் பண்ணதே இல்லை. அந்த அளவுக்கு தரமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து என் நெஞ்சு அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டாங்க. நானும் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். அப்படியே எனக்கு வந்து கண்ணிலே அழுக வந்துருச்சு. அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் முடிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம், தரமாக இருந்தது. பார்க்கலாம். கண்டிப்பாக 2025 தான் வந்து சிறந்த படம்னு சொல்ல போனால் அந்த படத்தை சொல்லுவேன், ட்ராமா. ஏன்னா அவங்களும் நானும் ட்ராமா தான் பண்ணினுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது. இதில் எதுக்கு ஓகே பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். கண்டிப்பாக ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்கலாம். ஒரு 60 வயசு, ஒரு 65 வயசு அந்த மாதிரி பாட்டிக்கு வந்து பாருங்க. ஏன் அவங்கள சொல்கிறேன்னா, அவங்களாம் பார்த்தா எந்த மாதிரி சீரியல் 10 வருஷம் முன்னாடி சீரியல் எடுத்தால் கூட அது போட்டு காட்டினா இப்போ பார்ப்பாங்க. ஆனால் என் வீட்டில் என் சார்ந்தவங்க என் தங்கச்சியெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா, டேய் அண்ணே என்னண்ணே இந்த படத்துக்கிட்ட கூட்டு வந்தேன்னு சொல்லி என்ன அடிப்பா. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து 2025 காலகட்டங்கள் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு என்ன மாற்றலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பண்ணணும். 1980 என்ன இருக்கக்கூடாது. அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்லாம் இல்லை. சில விஷயத்த மாற்றி பண்ணலாம். அது இல்லாமல் இருட்டுக்குள்ளே உட்கார மாதிரி ஒரு ஃபீல். தேட்டரில் வந்து பார்த்தா எல்லாமே இருட்டு அடிக்கிற மாதிரி. ஒரு கேமரா பிரச்சனையா இல்லை தேட்டர் பிரச்சனைன்னு ஒன்றும் புரியல. ஏதோ ஓகே சரி 130 ரூபா கொடுத்துட்டேன்டா டே 2 ஹவர் உட்காந்து பார்க்கலாம்னு சொல்லி கண்ணை முழிச்சுதா, கண்ணெல்லாம் தேய்ச்சி கண்ணே சவந்து போச்சு பாருங்க. அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்தது படம். படம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நீங்கள் கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இல்லை உட்காந்துட்டு பசங்களை எழுப்ப முடியாத அளவுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல், அதே நேரத்தில் உட்காரவே முடியாதுடா சீட்டில் செம்ம மொக்கையாக இருக்குடா தலைவலிக்கு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் முடியாமல் நீட்டாக ஆவரேஜாக ஒன் டைம் பார்க்கலாம். உண்மையில அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி டைலாக் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில இடங்கள்லாம் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இருந்தது. கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் யோசிக்காத ஒரு கண்டென்ட். ஏன்னா ஸ்கேம் அப்படி இல்லைன்னா திருட்டு இந்த மாதிரி தான் காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரியும் ஒரு ஸ்கேம் கொண்டுட்டு வர முடியுமா அப்படிங்கிறத இந்த படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது தெருவுக்கெல்லாம் போய் வீட்டுக்கிட்ட வந்துருச்சு. 2 வீடு இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர், அடுத்து ஒரு 2 வீடு ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டு வருது. அதை வச்சு இந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஸ்கேம் பண்ண முடியுங்கிறத காமிச்சதாக இருக்கட்டும். எதனால குழந்தைன்னு தேடுறீங்க, இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர் போய் தான் குழந்தை பெற்றுக்கணுமா, நிறைய பேர் அப்பா அம்மா இல்லாமல் ஏங்குறாங்களே, அவங்கள ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமே, அது என்ன உங்களுக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி ஒரு விஷயம் டைலாக் சொல்லியிருப்பாரு, குழந்தை பெற்றுக்கிறவன்லாம் ஆம்பளை கிடையாது, குழந்தைய உண்மையாக கடைசி வரைக்கும் வச்சு வளர்க்குறான்ல அவன் தான் ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி காட்டின விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ஒரு இடத்துல ஒரு சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அராத்தைக்கும் அவங்களுக்கும் நடக்கிறது. மற்றபடி மியூசிக் ஒரு சில இடத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி, அந்த சோகமான ஃபீல் வர இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. ஓவராலாக ஃபேமிலியோட இந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா பசங்க பொண்ணுங்களாவே தனித்தனியாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி படமாக வந்தது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலியாக குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து நல்லா இருக்கு. என்னன்னா அந்த குழந்தையின்மை அப்படிங்கிற அதை பேஸ் பண்ணி அந்த பெண்களை வந்து குழந்தைய கொடுத்து அதை பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கிற ஒரு குரூப்பு. ஸோ பணக்கார ஃபேமிலியாக பார்த்து இந்த குழந்தை இல்லாத விஷயத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு குரூப் பிளான் பண்ணி சம்பாரிச்சிட்ருக்காங்க. அது எப்படி போலீஸுக்கு தெரிஞ்சு அவங்க மாட்டுறாங்கிறது தான் என்னோடய கதை. ஸோ எண்டில் குழந்தை இல்லைன்னா இந்த மாதிரி அம்மா அப்பா பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைகள் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகளை நம்ம தத்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு அந்த படத்தை, ஒரு செய்தியோடு அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதில் வந்திருக்குனாலும் இது வந்து ஒரு க்ரைமாக ஒரு த்ரில்லராக பண்ணது கொஞ்சம் புதுசாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது. எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சீட்டில் உட்கார வைக்குது. ஃபேமிலியோடு தான் பார்க்கணும் இது. ஓகே. இது சார் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வந்துடுறேன். ட்ராமா படம் பார்த்துட்டு வரேன். இல்லை வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ட்ராமா படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு போலீஸ் வந்து ஒரு காரை நிப்பாட்டுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கியில் ஒரு பணம் இருக்குது. இப்போ கட் பண்ணிங்கன்னா
4 சம்மந்தம் இல்லாத கதைகள் சொல்கிறாங்க. ஒரு கதை வந்து ஒரு ரவுடிசம் பற்றின கதை, ஒரு கதை பார்த்தீங்கன்னா கார் திருடங்களை பற்றின கதை. கார் திருடங்க வந்து ஃபுல்லாக காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு அந்த ஆராதனை நடிச்ச அந்த பொண்ணை அவளை வச்சு ஒரு கதை ஒன்று போகுது, லவ் ட்ராக் ஒன்று போகுது. இன்னொன்று வந்து மெயினாக நம்ம ஹீரோவும் பிரசன்னாவும் அந்த ஹீரோயின் சாந்தினி, இவங்க 2 பேரும் வந்து மேரிட் கப்புள், பட் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. ஸோ இந்த 4 கதையை பேஸ் பண்ணி தான் படம் போகுது. போக போக ஒவ்வொரு கதையுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் ஆகி மொத்தமாக ஒரே கதையாக வந்து படம் வந்து முடியுது. இது நல்ல ஒரு கதை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸும் ரொம்ப நல்ல ஒரு கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் படம் வந்து சீன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதனால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே ரொம்ப ஹெவி லேக்காக இருக்குது, செகண்ட் ஹாஃபுமே லேக்காக இருக்குது. கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் அவங்க என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் ஆடியன்ஸுக்கு என்னென்ன நடக்க போகுதுங்கிறது கிளியர் கெஸிங்கில் விட்டாங்க. ஸோ அதனாலையுமே நம்மளுக்கு வந்து லேக் தான் இந்த படத்தில் ஒரு மெயின் மைனஸு. மற்றபடி நல்ல ஒரு கதை சொல்ல வந்திருக்காங்க. டெக்னிக்கலே மியூசிக் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. டெக்னிக்கல் சைடுலாம் எந்த குறையும் இல்லை, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரசன்னெலாம் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக நேச்சுரலாக நடிச்சிருக்காரு.